வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் V.Palanichamy. நம்ம டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 2019 குரூப் 4 எக்ஸாமில் கேட்கப்பட்ட அறிவியல் கேள்விகள். மொத்தம் 19 கேள்விகள். சரிங்களா? பார்ப்போம். நேர கேள்விகளுக்கு போகலாம். முதல் கேள்வி, கீழ்நிலை உயிரியலில் சில சமயங்களில் முதிர்ந்த உயிரிகள் இனச்செல்கள் உருவாக்காமல் அவ்வுயிரிகளே இனச்செல்கள் போன்று செயல்பட்டு ஒன்றிணைந்து புதிய உயிர்களை தோற்றுவிக்கும் செயல். ஏ. வேறுபட்ட செல் சேர்க்கை. பி. மாறுபட்ட செல் சேர்க்கை. சி. இளம் செல் சேர்க்கை. டி. முழு சேர்க்கை. சரியான பதில் டி. முழு சேர்க்கை. இரண்டாவது கேள்வி, ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்பவை. ஏ. ஹைப்போதலாமஸ். பி. லீடிக் செல்கள். சி. டெஸ்டோஸ்டிரான். டி. செர்னோலி செல்கள். சரியான பதில் டி. செர்னோலி செல்கள். மூன்றாவது கேள்வி, பின்வரும் கூற்றினை கவனிக்கவும். கூற்று, இரத்த மாதிரிகள் எடுக்க தமனிகளை விட சிரைகளே சிறந்தவை. காரணம், ஆர். சிரைகளில் இரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும். பி. ஏ சரி, ஆர் தவறு. சி. ஏ தவறு, ஆனால் ஆர் சரி. டி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல. சரியான பதில் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும். நான்காவது கேள்வி, பின்வருவனவற்றில் சரியானது எது? ஏ. சுவாச வீதம் வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடு அளவு பை பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் அளவு. பி. சுவாச வீதம் வெளியிடப்படும் O2 அளவு பயன்படுத்தப்படும் கார்பன் டை ஆக்சைடு அளவு. சி. சுவாச வீதம் பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் அளவு பை வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடு அளவு. டி. சுவாச வீதம் ஈக்குவல் டு பயன்படுத்தப்படும் கார்பன் டை ஆக்சைடு அளவு பை வெளியிடப்படும் ஆக்சிஜன் அளவு. சரியான பதில் ஏ. சுவாச வீதம் ஈக்குவல் டு வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடு அளவு பை பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் அளவு. ஐந்தாவது கேள்வி, பன்றி காய்ச்சல் உருவாக்கும் வைரஸ். ஏ. ருபெல்லா வைரஸ். பி. ரைனோ வைரஸ். சி. H1N1 வைரஸ். டி. ஆல்ஃபா வைரஸ். சரியான பதில் சி. H1N1 வைரஸ். ஆறாவது கேள்வி, பின்வரும் ஒருவித்திலை தாவரங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? ஏ. விதை ஒருவித்திலையை கொண்டது. பி. இலைகளில் இணைப்போக்கு நரம்பு காணப்படுகிறது. சி. சல்லிவேர் தொகுப்பு காணப்படுகிறது. டி. ஐந்தங்க மலர் காணப்படுகிறது. சரியான பதில் டி. ஐந்தங்க மலர் காணப்படுகிறது. ஏழாவது கேள்வி, மைட்டாசிஸ் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ஏ. உடல் செல்களில் மட்டும் நடைபெறுகிறது. பி. மைட்டாசிஸ் இரு பகுப்புகளை கொண்டது. சி. 2N குரோமோசோம்கள் நிலை நிறுத்தப்படுகிறது. டி. இரு இரும்பக செல்கள் தோன்றுகின்றன. சரியான பதில் பி. மைட்டாசிஸ் இரு பகுப்புகளை கொண்டது. 8. சடுதி மாற்ற கோதுமை வகை. ஏ. ஈனோத்திரா லமார்க்கியானா. பி. அமனக்கு அருணா. சி. சர்பதி சொனாரா. டி. மிராபிலிஸ் ஜலபா. சரியான பதில் சி. சர்பதி சொனாரா. 9வது கேள்வி, பின்வரும் புரோகேரியேட்டு செல்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானவை எவை? 1. தெளிவான உட்கரு கிடையாது. 2. நியூக்ளியோலஸ் காணப்படுகிறது. 3. மைட்டாசிஸ் காணப்படுகிறது. 4. சவ்வினால் ஆளப்பட்ட செல் நுண் உறுப்புகள் கிடையாது. ஏ. 1 மற்றும் 2 சரி. பி. 1 மற்றும் 4 சரி. சி. 2 மற்றும் 3 சரி. டி. 3 மற்றும் 4 சரி. சரியான பதில் பி. 1 மற்றும் 4 சரி. 10வது கேள்வி, மது அறிந்து வாகனம் ஓட்டுவதை கண்டுபிடிக்கும் சுவாச பகுப்பாய்வு சோதனைகளில் பயன்படும் சேர்மம். ஏ. K2CR2O7. பி. KI. சி. KMNO4. டி. CuSO4. சரியான பதில் ஏ. K2CR2O7. 11வது கேள்வி, காரங்கள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது அல்லது எவை சரி? 1. காரங்கள் நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தரும் சேர்மங்கள் காரங்கள் எனப்படுகின்றன. 2. இவை நீல லிட்மஸ் தாளை சோப்பாக மாற்றுகின்றன. 3. துத்தநாகம் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியிட்டு சோடியம் சிங்கேட்டை தருகிறது. 4. இவை பினாப்தலுடன் நிறமற்றதாகவும் மித்தேல் ஆரஞ்சுடன் இளஞ்சிவப்பு நிறத்தையும் தருகின்றன.
ஏ 1 மற்றும் 3, பி 2 மட்டும், சி 3 மற்றும் 4, டி 4 மற்றும் 2. சரியான பதில் ஏ 1 மற்றும் 3. 12வது கேள்வி. பின்வருவனவற்றுள் தவறான எது? ஏ Na2CO2 கடின நீரை மென்னீராக்க பயன்படுகிறது. 2 NaHCO3 பருத்தில் இன துணிகளை வெளுக்க பயன்படுகிறது. 3 CaSO4 of H2O முறிந்த எலும்புகளை ஒட்டி வைக்க பயன்படுகிறது. 4 CaOCl2 ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுகிறது. ஏ 1 மற்றும் 4, பி 2 மற்றும் 4, சி 1 மற்றும் 3, டி 3 மற்றும் 4. சரியான பதில் பி 2 மற்றும் 4. 13வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தனிமங்களை அதன் லத்தீன் பெயர்களோடு ஒப்பிடுக. லெட், ஸ்பீடியம், ஆண்டிமணி, பிளம்பம், டென், காலியம், பொட்டாசியம், ஸ்டேனம். ஸோ நேர பதிலுக்கு போயிடலாம். சி 2 1 4 3. ஸோ லெட், பிளம்பம், ஆண்டிமணி, ஸ்பீபம், டின், ஸ்டேனம், பொட்டாசியம், காலியம். 14வது கேள்வி. ஒரு மின்வேதி கலனில் எதிர்மின் வாயில் நிகழும் வினை. ஏ ஆக்சிஜனேற்றம், பி நடுநிலையாக்கம், சி ஆக்சிஜன் ஒடுக்கம், டி பதிலீட்டு வினை. சரியான பதில் சி ஆக்சிஜன் ஒடுக்கம். 15வது கேள்வி. பொதுவாக பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு. ஏ போராக்ஸ் கலவை, பி 2,4-டைக்ளோரோஃபீனாக்ஸ் அசிட்டிக் அமிலம், சி டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன், டி ஆர்சனிக். சரியான பதில் சி டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். 16வது கேள்வி. 40 சென்டிமீட்டர் வளைவு ஆரமுடைய குவியாடி ஒன்றின் குவிய தொலைவு. ஏ 20 சென்டிமீட்டர், பி 40 சென்டிமீட்டர், சி 80 சென்டிமீட்டர், டி இன்ஃபினிட்டி. சரியான பதில் ஏ 20 சென்டிமீட்டர். 17வது கேள்வி. ஒரு நபர் ஒரு கதவை அதன் முனையில் கைப்பிடியில் 10 எண் அளவுள்ள விசையை செலுத்தி திறப்பார் எனில் அதே கதவை அதன் மையப்பகுதியில் இருந்து திறக்க தேவைப்படும் விசையின் மதிப்பு எவ்வளவு? 10 எண், 5 எண், 15 எண், 20 எண். சரியான பதில் டி 20 எண். 18வது கேள்வி. முதல் மின்கலத்தை உருவாக்கியவர் யார்? ஏ ஜூல், பி ஜார்ஜ் சைமன் ஓம், சி அலெக்சாண்ட்ரா வோல்டா, டி நியூட்டன். சரியான பதில் சி அலெக்சாண்ட்ரா வோல்டா. 19வது கேள்வி. 2 மீட்டர் குவிய தொலைவுடைய குழி லென்ஸின் திறன். ஏ 2 டயாப்டர், பி 1 டயாப்டர், சி 0.5 டயாப்டர், டி -0.5 டயாப்டர். சரியான பதில் டி -0.5 டயாப்டர். மிக்க நன்றி. இதோட நமது குரூப் 4, அதாவது சயின்ஸ் கேள்விகள் குரூப் 1 இதிலிருந்து குரூப் 4 வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னும் குரூப் 1 மட்டும் ஒரு கேள்வி 2021 உள்ள கேள்வி மட்டும் இருக்குது. அதை நம்ம சீக்கிரம் பார்ப்போம். மற்றபடி இந்த குரூப் 4 உள்ள கேள்விகள்லாம் முடிந்தது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.